ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோட் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வருதுங்களா? இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா போட்டு வருதுங்க. இனிமேலும் போட போது நம்ம சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். சரிங்களா? சரி வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் ஃபெயில்டு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க, மேலே 3 டாட் வச்சு ஐக்கான் இருக்குங்களா, அது கிளிக் பண்ணோன்னே இதில் செட்டிங்ஸ்னு சொல்லி லாஸ்ட்டாக இருக்குது, அது கிளிக் பண்ணிங்க. இதில் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள், வென் யூஸிங் மொபைல் டேட்டா, நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்குது. அதில் வந்து நோ மீடியான்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ், ஆடியோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எனோல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் ஆயிரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ அனுப்புனா, ஃபோட்டோ அனுப்புனா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் ஆயிருங்க. அதே மாதிரி வென் கனெக்டட் ஆன் வைஃபை கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆல் மீடியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் ஆயிருங்க அவங்க வீடியோ அனுப்பும் போதே. சரிங்களா? சப்போஸ் நான் இப்படி பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ அப்படின்னா ரெண்டாவது வே இருக்குங்க, அதே செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது உங்கள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. அதில் வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் அப்படிங்கிறது வருங்க, அது அந்த ஆப் வரும். அதில் வந்து புது அப்டேட் ஏதாவது விட்டுருக்காங்களான்னு பாருங்கள். அப்டேட் விட்டுருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து நியூ அப்டேட் விடும்போது இந்த ப்ராப்ளம் வருங்க மோஸ்ட்லி. அதனால் நீ செக் பண்ணி பார்த்துங்க. நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். எனக்கு எனக்கு வந்து டவுன்லோட் ஃபெயில் ப்ராப்ளம் தான் வருது ப்ரோ அப்படின்னீங்கன்னா ஃபைனல் வே ஒன்று இருக்குங்க. அது உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இல்லை கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்பு இல்லை ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. என் மொபைலில் ஆப்ஸ் இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்ச எல்லா ஆப்புமே இருக்குங்க. இதில் இப்போ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த வாட்ஸ்அப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. இதில் ஸ்டோரேஜ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஸ்டோரேஜ் அண்ட் யூசேஜ்னு கூட இருக்கலாம் ஒரு மொபைலில். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இல்லை கிளியர் கேட்ச் இருக்குது, அது நீங்கள் கிளியர் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி லாகின் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் ஆகுதான்னு பாருங்கள். சப்போஸ் அப்படியே ஆகலைன்னா கிளியர் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துங்க. கிளியர் டேட்டா கொடுத்தா நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி வராப்பில் இருக்குது. அதாவது உங்கள் நம்பரை போட்டு ஓடிபி வந்து லாகின் பண்ணி வராப்பில் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அப்படி வரலைன்னா உங்கள் வாட்ஸ்அப் அழைச்சி போட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃபோனை வந்து ரீசெட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நீங்கள் இந்த வேவில் தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுங்க. ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி 2 வேவ்லேயே சால்வ் ஆகிருன்னு நினைக்கிறேன். சப்போஸ் சால்வ் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செல்லை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ பாருங்கள். எனக்கு வந்து இப்போ வந்து இந்த வே வந்து சப்போர்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து அப்டேட் பண்ணோன்னே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி ரிக்வெஸ்ட்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்ஸ் வரும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.